உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சுஹாசினி, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்கு நான் கேட்டீங்க? இன்னைக்கு எங்க அப்பாவுடைய நினைவு நாள். அவர் இயற்கையா சாகல. மார்க்கெட்லயே நம்பர் 1 பொசிஷன்ல இருந்த ஹாசினி ஸ்வீட்ஸ் பின்னுக்கு தள்ளிட்டு அஞ்சலி ஸ்வீட்ஸ் நீங்க நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வந்ததுதான் எங்க அப்பாவுக்கு மன உளைச்சல கொடுத்துச்சு. அது அவரால் தாங்கிக்கவே முடியல. அந்த வேதனையை வெளியே சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம துடிச்சு அவர் செத்தது இன்னும் என் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்கு. எங்க அப்பாவை சாகடிச்ச உங்களை நான் நிம்மதியா விட்டுருவனா? அதுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இத பாரு, உங்க அப்பா மாதிரி நீயும் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கமா? மார்க்கெட்ல நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்தது எங்களோட உழைப்பினால மட்டும்தாமா. நல்லபடியா உழைச்சா யாரும் நம்பர் 1 பொசிஷனுக்கு வரலாமா? கரெக்ட். இந்த உலகத்துல பிசினஸுக்கு தேவை 2 பேர் மட்டும்தான். ஒன்னு புத்திசாலி, இன்னொன்னு உழைப்பாளி. உழைப்பு உங்ககிட்ட இருக்கு, புத்திசாலித்தனம் என்கிட்ட இருக்கு. ஏய், நீ இப்ப என்னதான் சொல்ல வர? சுத்தி வலிச்சு பேசாம நேரடியா விஷயத்த சொல்லு. இருமா, அவங்களே அமைதியா இருக்காங்க. ஏதோ பழமொழி சொல்லுவாங்களே, ஏதோ எதுக்கோ காய்க்குதுன்னு. அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம நீ எதுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் போடுற? இப்படி எல்லாம் அவசரப்படக்கூடாது, புரியுதா? அதுக்கு முன்னாடி இன்னொரு தரமான சம்பவம் நடக்க போகுது. அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சுவாசினி மனசுல என்ன இருக்குன்னு நானே உங்ககிட்ட சொல்றேன். நான் இல்லாத நேரத்துல என்னென்னலாம் நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லுங்கக்கா. அதை ஏன் கேக்குற? ஏகப்பட்ட குழப்பம் நடந்துச்சு. அது பெரிய கதை. ஏங்கா, இவ்வளவு விஷயங்களா நான் இல்லாத போது நடந்தது? ஆமா தம்பி. ஆஹா. என்னது இது? சொல்லி வச்ச மாதிரி நம்ம 4 பேருக்கும் ஒரே நேரத்துல போன்ல மெசேஜ் வருது. சரி, ஓபன் பண்ணி பாருங்க. அஞ்சலி ஸ்வீட்டில் ஸ்வீட்டை சாப்பிட்டு 2 சிறுவர்கள் வாந்தி. அவர்களை ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்துள்ளார்கள். அவர்களின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. அக்கா, பாத்தீங்களா? நான் வந்து சேர்ந்த உடனே எவ்வளவு குட் நியூஸ் வருது பாருங்க. அந்த சுகாசினி போனை பேசிட்டு வைக்கும் போதே இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா. ஆனா இப்ப களத்துல இறங்கி என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாலே. எது எப்படியோ அவ சொன்னதை மட்டும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா 200 கோடி நம்ம கைக்கு வந்துரும். அக்கா, எனக்கு ஒண்ணு தோணுது, சொல்லட்டுமா? ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன மாமா, எப்பவுமே உளருவீங்க, அப்புறம் அம்மா கிட்ட திட்டு வாங்குவீங்க. இப்போ என்ன பெர்மிஷன் எல்லாம் கேக்குறீங்க? அக்கா பாருங்க அக்கா. டேய், இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்காரு, அதுக்குள்ள ஏண்டா? கொஞ்ச நேரம் சும்மாரு. நீங்க சொல்லுங்க தம்பி. சொல்லுங்க. அப்ரூவல் வந்துருச்சு. அக்கா, இவ்வளவு பண்ற அந்த சுஹாசினி நமக்கு அப்படியே 200 கோடி எடுத்து கொடுத்துருவான்னு நினைக்கிறீங்களா? அப்படியே அவ 200 கோடியை நமக்கு கொடுக்கறானே வச்சுப்போம். அந்த நேரம் பார்த்து கரெக்டா ராணி கோமால இருந்து கண்ணை முழிச்சிட்டான்னா கடைசி நேரத்துல ஆட்டத்தையே மொத்தமா கலைச்சிருவா. அதனால முதல்ல நாம அந்த ராணிக்கு ஒரு முடிவு கட்டணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. அத்த, எனக்கு என்னமோ சித்தப்பா சொல்றதுதான் சரின்னு தோணுது. அந்த குப்பத்துக்காரிய முதல்ல முடிக்கணும் அத்த. அவ கதையை முடிக்கதான் லாமியா வந்திருக்கால, அப்புறம் நமக்கு என்ன பயம்? அவளை பார்த்தல,
அவ கண்டிப்பா பொம்மி, ராணி, இந்த ஸ்வாதி அவங்க 3 பேர் கதையும் முடிச்சிட்டு தான் மறுவேலை பாப்பா. அக்கா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ வரைக்கும் இந்த பேய்களோட கல்ச்சர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம தனியா ஒரு ரிசர்ச் பண்ணணும் போல இருக்கு. என்ன சித்தப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா? சும்மாவே இருக்க மாட்டீங்களா சித்தப்பா? ஏதோ தப்பி தவறி நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டேன். உங்கள மாதிரி மனுஷங்களை நம்புறதை விட பேய்களை நம்பிட்டு போயிடலாம். கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா? போதும் 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 போதும். இப்பதான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கேன். உடனே திட்ட ஆரம்பிச்சிடாத. உங்க கூடவே தான் நான் இருக்க போறேன். பொறுமையா நிதானமா என்ன திட்டிக்கோ, போதுமா? அக்கா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கக்கா. இப்ப எல்லாரோட கவனமும் அஞ்சலி ஸ்வீட்ஸ் மேலதான் இருக்கு. இந்த கேப்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த லாமியாவோ சேமியாவோ அத போய் பார்த்தா அந்த ராணியை தீர்த்து கட்டுறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வழி நிச்சயமா கிடைக்கும்னு தோணுதுக்கா. தம்பி, இன்னைக்கு உங்களுக்கு என்னாச்சு? இப்ப வரைக்கும் உங்களுக்கு மேல் மாடி காலின்னு நினைச்சேன். ஆனா இப்ப நல்லாவே வேலை செய்தே. அந்த பைத்தியங்களோட சேர்ந்தான் இல்லையா, அந்த பைத்தியங்களை விட நான் கொஞ்சம் புத்திசாலின்னு எனக்கு தோணுச்சு. உடனே புத்திசாலி ஆயிட்டேன்க்கா. சரி சரி, நீங்களும் கரெக்டா தான் சொல்றீங்க. நாம முதல்ல போய் லாமியாவை பார்த்து ராணிய தீர்த்து கட்ட வழி பண்ணுவோம். வாங்க போலாம். அதான்க்கா புத்திசாலித்தனம். வாங்க போலாம். சரி, வாங்க. வாங்க வாங்க. வாங்க. டேய் சாவியை குடுறா, நான் வண்டி இல்ல. ஓட்டுறேன். டேய் குடுறானா, சரி. நீ போய் உட்காரு. சார் அந்த நியூஸை காட்டுங்க சார். சார், அஞ்சலி ஸ்வீட் ஷாப்ல 2 குழந்தைங்க மைக்கமே ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்க சார், சுத்த வேஸ்ட் சார். முன்ன மாதிரி கடையில டேஸ்டே கிடையாது சார். சுத்த வேஸ்டா இருக்கு சார். அந்த கடை பக்கம் போறதே இல்லை சார். எங்க மேடம், முன்னாடி மாதிரி டேஸ்டே இல்ல. அது மட்டுமா, கஸ்டமரை மரியாதை இல்லாம நடத்துறாங்க. ஏன் சார் இப்படி இருக்குன்னு கேட்டா வேணும்னா வாங்கு, இல்ல போயிட்டே இருன்னு சொல்றாங்க. எங்க மேடம், நெய்யோட வாசனையே இல்ல. முன்னெல்லாம் அஞ்சலி ஸ்வீட்ஸ் அவ்வளவு அருமையா இருக்கும். இப்பெல்லாம் வாயிலே வைக்க முடியல மேடம். என்ன மேடம், நீங்க இங்க இருக்கும்போதே தரமில்லாத ஸ்வீட்டை கஸ்டமருக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்வீட் அசோசியேஷன் தலைவரா இருந்தும் எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருக்கீங்களே மேடம். சார், நான் இப்பதான் ஸ்வீட் அசோசியேஷன் தலைவரா பொறுப்பேற்றிருக்கேன். அது மட்டும் இல்ல சார், தேவநாயகம் ஐயா சொன்ன மாதிரி எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. எனக்கு இவங்க ஃபேமிலி பத்தி ரொம்ப நல்லா தெரியும். என்ன சொல்ல வரீங்க மேடம்? அப்ப அந்த 3 குழந்தைகளுக்கும் நடந்த விஷயம் இவங்கனால இல்லைன்னு சொல்ல வரீங்களா மேடம்? ஆஹா, நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. எதனால இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு நீங்க ஒரு பக்கம் விசாரிங்க. ஸ்வீட் அசோசியேஷன் தலைவரா நானும் ஒரு பக்கம் என்கொயரி ஆரம்பிக்கிறேன். எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இவங்களுக்கு டைம் கொடுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.